வெல்கம் டு மணி டாக்கீஸ். குட் பர்க்லர் இது வந்து துருக்கி நாட்டு திரைப்படம். 1985ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். அ இந்த படத்துல நடிச்ச நடிகை வந்து 180 படங்கள் வரைக்கும் நடிச்சிருக்காங்க. அந்தோடைய அனுபவத்த வந்துட்டு இந்த படத்த அவங்களுடைய நடிப்பு மூலமா நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிப்பு. அத வந்து இந்த படத்த பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, உலக அளவுல வந்துகிட்டு ஒரு பெண் இந்த இளம் வயதில வந்துட்டு கணவனை இழந்தா, அவளுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்படிங்கிறது தான் அந்த படத்துல வந்து ஒரு அழுத்தமா சொல்லியிருக்காங்க. இவளுக்கு வந்து அந்த வயசுல 25, 30 வயசு தான் இருக்கும். கணவன் வந்து கொலை செய்யப்படுறான். இப்போ வந்து 13 வயசுல ஒரு பையன் இருக்கான். இந்த இந்த குடும்ப சூழ்நிலை என்னன்னா, அந்த கண்டிஷன்ல வந்து இவங்க வந்து பேங்க்ல வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ங்கிற ஒரு சூழ்நிலையும் அவளுக்கு இருக்கு. யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது. கணவன இழந்ததுனால கொஞ்ச நாள் வந்து வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இப்படியே இருந்தா நம்ம பையன எப்படி காப்பாத்துறது? கடன எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு ஆ அ எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறா. எல்லா வேலையும் என்னன்னா, ஆண் செய்ற வேலைய கூட இவ செய்ய ஆரம்பிக்கிறா. அந்த ஊர்ல வந்துட்டு நம்ம ஊர்ல மீன் பிடிக்கிற வந்து நைட்ல போய் ஜென்ட்ஸ் போய் வந்துட்டு மீன் பிடிக்க அ தவளைய பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாரி வந்து இவ வந்துட்டு அந்த நைட்ல வந்துட்டு தவளைய பிடிக்க ஆரம்பிப்பா. பகல்ல வந்து வயல் வேலைய செஞ்சுகிட்டு இருப்பா. இதனால வந்துட்டு ஆண்கள கூட வந்து இவளும் போய் வந்து இந்த தவளைய பிடிக்கிறனால வந்துட்டு, நம்ம ஊர்ல இருக்க மாரி பெண்கள்லாம் வந்து புரணி பேசுவாங்க. வேற கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம வந்துட்டு, அத்தன ஆம்பளைங்க முன்னாடி வந்துட்டு இவ வந்து தவளைய பிடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா அத பத்தி இவ வந்து கண்டுக்கவே மாட்டா. தன்னுடைய மகன வந்துட்டு அங்கேயே இடத்துக்கு கூட்டு போயிட்டு, பக்கத்துல படுக்க போட்டு கொசு வலைய போட்டுட்டு இவன் வந்து தவளைய பிடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல வந்துட்டு நைட் நேரத்துல வந்து இவன் மேல வந்து ஒரு பாலியல் சீண்டல்லாம் நடக்கும். அதையெல்லாம் வந்துட்டு சகிச்சுக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா அவ. இப்போ வந்துட்டு அ இவளுக்கு வந்து அங்க கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவளுக்கு ஒரு லவ் இருக்கு. ஆனா அது நிறைவேறாம போகும். இப்போ யார கல்யாணம் பண்ணான்னா, அவன் வந்து ஒரு ஜெயில்லேருந்து திரும்பி வந்தவன் தான். அவன் நல்லவன் தான். பட் ஒரு சூழ்நிலையால வந்து ஒரு ஜெயிலுக்கு போக வேண்டிய கண்டிஷன். இப்போ வந்து இவள கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விதவை ஆன பிறகு. பட் அவங்க வீட்ல வந்து எதிர்க்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்போ வந்துட்டு இந்த விதவையா இருக்கிறனால வந்துட்டு எல்லாருமே வந்துகிட்டு சில ஆண்கள வந்து அவள வந்துட்டு அடையறதுக்கு வந்து ட்ரை பண்ற ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கும். இப்போ அந்த அவன் அம்மாவ மீறி அவன் வந்துட்டு இவள வந்து எ எ கல்யாணம் பண்ணானா இல்லையாங்கிறத வந்து கிளைமாக்ஸ்ல வந்து சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமாக்ஸோட படத்த முடிச்சிருப்பாங்க. ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். அவசியம் பாருங்க. YouTubeல இருக்கு. தேங்க் யூ பெஸ்ட். சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். I'm finally facing it all.